ஆசிய கோப்பையில இந்தியா விளையாடுமா விளையாடாதா? வெளியான தகவல். ஆசிய கோப்பையில விளையாட மாட்டார்களா ரோஹித் சர்மா, கோலி? மருத்துவர் எச்சரிக்கை. செலிப்ரேஷனுக்காக வட்டி அடிக்காத ரிஷப் பண்ட். வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் செய்து போனை சுவிட்ச் ஆஃப் செய்த ரிஷப் பண்ட். பேட்டிங்கிற்காக விக்கெட்டை எடுக்கக்கூடிய பவுலரை வெளியே உட்கார வச்சிட்டீங்களே, கம்பீரை விளாசிய ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிளார்க். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நமக்கு 10-11 நாடுகள் பங்கேற்கக்கூடிய வேர்ல்டு கப் தெரியும். ஆனா ஆசிய கோப்பை கூட நமக்கு தெரியும். ஆனா அதுல 6 பேர் மட்டும்தான் பங்கேற்பார்கள். அதை மினி வேர்ல்டு கப் கூட சொல்லலாம். ஆனா தற்பொழுது அந்த ஆசிய கோப்பை இந்தியா பங்கேற்காது, இந்தியாவில் நடக்கவும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஆசிய கோப்பை இந்தியாவை தவிர்த்து விட்டு மிச்சம் எல்லாரும் விளையாடுவாங்க, அதாவது 5 நாடு விளையாடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி இருந்தாங்க. ஆனா தற்பொழுது ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் மூலமாக மீண்டும் நடத்தப்படும். ஜூலை 2வது வாரம் இதனுடைய தகவல் வெளிவரும். செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பை நடைபெறும் சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஏன் நடக்காது, இந்தியா ஏன் இதுல பங்கேற்காதுன்ற கேள்வி இருக்கும்ல. இந்த கேள்விக்கான காரணம் என்ன தெரியுமா? பஹல்காம் தாக்குதல் இந்தியாவில் நடைபெற்றது. அதற்காக இந்தியா ஆபரேஷன் சிந்துவை நடத்தியது. உடனே பாகிஸ்தான் போரை அறிவித்தது. அந்த போர் மே மாதம் முடிவுற்றது. அதுல இந்தியா தான் ஜெயிச்சது. இது யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி இருந்தும் இந்த இடத்துல ரசிகர்களும் சரி, இந்தியாவில் உள்ள பிசிசிஐ கவர்மெண்ட் எல்லாருமே சரி, நாம இதுக்கப்புறமா பாகிஸ்தான் கூட கிரிக்கெட்டே விளையாடக்கூடாதுன்ற முடிவை எடுத்தாங்க. மும்பை தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதலே நாம சுதாரிச்சுட்டு இதுக்கப்புறமா அங்க போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஏன்? விளையாடக்கூடாதுன்னு அப்பவே ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆனா இப்போ மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னா, நாம இதுக்கு மேல அந்த விளையாட்டை விளையாடக்கூடாது. ஏன் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இவ்வளவு ஒரு கூட்டத்தை கூட்டி உடனடியாக இந்தியா இதுல பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாம இந்த இடத்துல போனாதான் வருமானம் அதிகரிக்கும். இப்போ நாம போகலனா அந்த இடத்துல வருமானம் என்பதே இருக்கவே இருக்காது. யாருடைய மேட்சை பார்ப்பதற்காக யாருடைய ஜனங்கள் அங்க காத்து கொண்டிருக்கிறார்கள்? IPL நடந்தனாலே போதும், இந்த இடத்துல இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பார்த்து விடும் பிசிசிஐ. இது உலக கிரிக்கெட் வாரியத்துக்கே தெரிந்த விஷயம் தான், ICCக்கே தெரிந்த விஷயம் தான். அதனாலதான் பிசிசிஐ சொல்றத முழுமையா கேட்டுக்கிறாங்க. IPL தள்ளி போனாலும், டைம் டேபிள் மாறி போனாலும், பிசிசிஐ நடத்தி முடிக்கக்கூடிய அந்த IPL விளையாடிட்ட பிறகுதான் மற்ற தொடர்களே, ஏன் WTC ஃபைனலுக்கே நீங்க போகணுன்ற ஒரு முடிவை எடுக்க முடியாம ஒரு பக்கம் அவங்களுக்கும் விலக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில தான் ஏசிலூடு எல்லாருமே விளையாடினாங்க. இதை விளையாடிட்டு தான் அந்த தொடரையே போயிட்டு அந்த இடத்துல விளையாடினாங்க. இதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல வருமானம் அதிகம். இந்தியாவில் வரக்கூடிய வருமானம் வேற எந்த நாட்டிலேயே வராது. ஆகையினால ஒரே சுற்றுல ஒரே டேபிள்ல போடுவாங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும். அப்பதான் மீண்டும் ஒரு செமிஃபைனல்லையோ இல்ல ஃபைனல்லையோ மீட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அமையும். அதனால 2 போட்டிகள் நடைபெற்றால் இப்ப நடக்கக்கூடிய மற்ற போட்டிகள்ல மக்கள் தொகையே இல்லைனாலும் கவலை இல்லை. இந்த 2 போட்டியில வரக்கூடிய வருமானம் மற்ற போட்டிகளை ஈக்குவல் பண்ணும். ஆகையினால சின்ன சின்ன நாடு கூட இந்த இடத்துல நாங்களும் கிரிக்கெட் விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாமே. ஏன் வர முடியல? எல்லா நாட்டினாலையும் எல்லாராலையுமே பண்ண முடியாது. அவ்வளவு மக்கள் தொகை எல்லா நாட்டிலையுமே கிடையாது. ஆகையினாலதான் இந்த இடத்துல பொதுவா ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க. UAE, ஐக்கிய அரபு அமீரகம் கிரவுண்ட்ல நடத்தினா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாதுகாப்பு அரண் கருதி தான் அந்த இடத்துல நடத்துறாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அந்த வகையில இதற்கு முன்னால் இந்த பிசிசிஐ தான் இந்த ஆசிய கோப்பையை நடத்துறதா இருந்துச்சு போருக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட ஒரு சாம்பியன்ஸ் டிராபி நடந்துச்சுல, அந்த நேரத்துல நாம பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பாகிஸ்தான் நாங்களும் இங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்தட்டாச்சு. ஆகையினால பொதுவாக நடத்தக்கூடிய இடம் எதுன்னு பார்த்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்றால், மற்ற மேட்சுகள் நடைபெற்றால் அந்த நேரத்துல மட்டும் UAE நடத்தலாம்னு சொன்ன ஒரு வேடிக்கை தற்பொழுது இந்த பஹல்காம் தாக்குதல், போர் அறிவிப்பு, இதன் மூலமாக தற்பொழுது முழு மேட்சையும் தூக்கி எடுத்துட்டு போயிட்டு UAE வைக்கிறாங்க. இதனால பாதிப்பு யாருக்கு? ஆசிய கோப்பை யார் நடத்துறது? ஒரு பக்கம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தினாலும் அவங்களுக்கு தான் வருமானம் இந்த இடத்துல லோவா இருக்கும். இந்தியாவில் யாருடைய மேட்ச் நடத்தினாலும் பார்க்கறதுக்கு ஜனங்க மக்கள் தொகை 150 கோடியில கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் அந்தந்த ஸ்டேட்ல அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. ஆகையினால வருமானம் அதிகமாக கிட்டும். இன்னும் நிறைய வருமானத்தை பார்க்கலாம் தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் எதிர்பார்க்கும். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆசிய கோப்பை நடைபெற்றாலும் இதுல விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு தகவல் உறுதியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க 2023ல ODI வேர்ல்டு கப் விளையாடி இருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு திட்டத்தை போட்டாங்க.
நாம இது அதாவது ஒரு ஐசிசி தொடர் என்னவா இருக்கிறது, ஒரு ஓடிஐ இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஐ ஃபார்மேட்ல தான் ஏசியா கப்பை நடத்தணும். ஒரு T20 ஃபார்மேட்ல ஐசிசி நடத்தினாங்கன்னா நாம T20 ஃபார்மேட்ல தான் நடத்தணும். அந்த வகையில 2023 ஓடிஐக்கு நடப்பதற்கு முன்பாக 2023ல ஏசியா கப் ஓடிஐ ஃபார்மேட்ல தான் நடந்துச்சு. தற்பொழுது 2026ல ஐசிசி ஃபார்மேட் வந்து அந்த T20 ஃபார்மேட்ல நடக்க போது வேர்ல்டு கப். ஆகையினால இப்போ 2025ல நடக்கக்கூடிய ஏசியா கப் T20 ஃபார்மேட்ல தான் நடக்கணும். ஆகையினால இந்த இடத்துல விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஓய்வு அறிவிச்சுட்டாங்க 2024 T20 வேர்ல்டு கப் முடியும் போது. அதனால இவங்க கண்டிப்பா இந்த வாட்டி பங்கேற்க முடியாது. சூரியகுமாரினுடைய அந்த படையினுடைய தளபதி அவர் மூலமா தான் இன்னைக்கு T20ல எல்லா அணிகளுமே விளையாட போகிறது. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்லன்றது அதிருப்திகரமாக தான் இருக்கிறது. ஆகையினால யாருமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த ஏசியா கப் நடந்தா கண்டிப்பா விராட் கோலியோ ரோஹித் சர்மாவும் விளையாடுவாங்க. அவங்களுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு நமக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு எல்லாருமே ஏங்கி இருப்பாங்க. ரசிகர்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும். அந்த வகையில் இந்த மேட்ச் நடக்காதது, அவங்க இல்லாதது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். இருந்தாலும் நாம இந்த இடத்துல புதிய படையை நாம அணுகி பார்த்து தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் 5 டெஸ்ட் தொடர் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல முதல் டெஸ்ட் முடிவடைந்து விட்டது. அதுல இந்தியா தோல்வி அடைந்து விட்டது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுல பண்ட் அவர்கள் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட்ல இருந்து கார்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுல வெடிச்சு தலைகீழ புரண்டு எல்லாமே தீப்பிடிச்சு அதுக்கப்புறமா தான் அதாவது சாவு பயத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதற்காக அந்த இடத்துல மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர் கடைசி காலகட்டத்தில் ஐபிஎல் கடைசி நேரத்துல ஒரு செஞ்சுரி அடிச்சு அந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிச்சாரு. தற்பொழுது இங்கிலாந்துல 2 செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு செஞ்சுரியில மட்டும் அந்த இடத்துல பல்ட்டி அடிச்சுட்டு 2வது செஞ்சுரியில ஏன் பல்ட்டி அடிக்கலன்னு தெரியுமா? இந்த இடத்துல அவருடைய மருத்துவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீங்க கண்டிப்பா அடிக்கவே கூடாது. தீன்ஷா படிவாலான்ற ஒரு டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அவருடைய ஆக்சிடென்ட்ல காப்பாத்தின டாக்டர் தான் அவரு. நீங்க ஒரு உயிர் பயத்திலிருந்து தப்பி இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் பைக்ல நடக்குதுன்னா அது நீங்க உயிர் போறக்கூடிய ஒரு இடமா இருந்தா அந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா உடனே எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இது நமக்கான 2வது வாய்ப்பு, இதை நாம எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தானே அந்த இடத்துல உயிர் பயத்திலேயே கொஞ்சம் வாழ்ந்து வருவீங்க. ஆனா இந்த இடத்துல ரிஷப் பண்ட்டும் அதே நிலையில தான் இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு எலும்பு முறிவு அந்த ஆக்சிடென்ட்ல நிறையவே இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய உடல் தகுதியை நீங்க காட்டணும்னு இந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஆகையினால இந்த இடத்துல அந்த தீன்ஷா படிவாலா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இவர் ஒரு ஜிம்னாஸ்டிக், பார்ப்பதற்கு தான் உடல் பருமனாக தெரியும், ஆனா உடல் வளைவு நெளிவு எல்லாமே இயல்பாகவே இருக்கும். ஒரு ஜிம்னாஸ்டிக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரிஷப் பண்ட்டுக்கு இருக்கும். ஆகையினாலதான் அவர் அசால்ட்டா அந்த பல்ட்டியை அடிக்கிறாருன்னு, ஃப்ரண்ட் பல்ட்டியை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருத்துவர் சொல்லி இருந்தாரு. ஆனா அவர் சொன்னது கரெக்ட் தான். இனி வரும் காலங்களில் நல்ல ஆட்டங்களை ஆட வேண்டும் என்றால் இவர் அந்த மாதிரியான பல்ட்டிகளை அடிக்கக்கூடாது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கையாவே தான் இந்த பல்ட்டி அடிக்க போறதில்லன்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 அடிச்ச உடனே அவர் அடிக்கல. கவாஸ்கர் கூட அந்த இடத்துல ஏங்கி கேட்டாரு, நீங்க அடிக்கணும் பல்ட்டின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பல்ட்டி அடிச்சிருந்தா அஸ்வின் அவர்களும் அதே வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நீங்க இனி வரும் காலகட்டத்தில் நன்றாக ஆட வேண்டும் என்றால் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் யாருமே ஈடுபடக்கூடாது. இது எலும்பு முறிவை ஏற்படுத்தும், உங்களை காயத்துக்கு போய் உண்டாக்கி ஒரு பக்கம் வாடவே விடாம உட்கார வச்சிரும். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த பல்ட்டி அடிக்கணும்? உங்களுடைய உடல் தகுதி இப்படிதான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய திறமையை நீங்க இப்படிதான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய உடல் தகுதி எல்லாமே நீங்க 100 அடிச்சதுல தெரிஞ்சு போச்சுன்னு அஸ்வின் அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே இந்த வகையில சப்போர்ட் பண்ணதுனால இவர் 2வது இன்னிங்ஸ்ல அந்த பல்ட்டி அடிக்கிறத தவிர்த்துட்டாரு. அதுவும் இல்லாம இவர் வாட்ஸ்அப் அதுக்கப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம் போனை. எதற்காகன்னு பார்த்தா, ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 5 டெஸ்ட்ல சேர்த்து 255 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இப்போ அந்த ரன்னை அடிச்சதுனால ஒரு பக்கம் வெக்ஸ் ஆகிட்டு இருக்காரு. சரி, நாம எப்படிடா மீண்டு வருது? ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நம்ம மேல நம்பிக்கை வரல, சாம்பியன்ஸ் டிராஃபில உட்கார வச்சுட்டாங்க, பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தோம், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்த்தா இவருடைய சோஹிம் அவருடைய பயிற்சியாளர் தேசாய் கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பயிற்சி மட்டும் தான் எடுக்க போறேன், ஜிம்முக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அந்த சோகம் தேசாயோடைய போனையும் சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவரையும் கூட்டிட்டு ஜிம்முக்கு போயிருக்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா, இந்த மன உளைச்சல் இருந்து நான் வெளியே வரணும், ஆகையினால நான் இந்த இடத்துல கடுமையாக போராட போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பயிற்சியை அதிகப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசாம தனக்கு பேசணும்னு நேரம் எப்பயாச்சும் தோணுச்சுன்னா அந்த நேரத்துல மட்டும் போனை ஆன் பண்ணி யார் கூட பேசணுமோ அவங்க கூட மட்டும் பேசிட்டு போனை அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதே மாதிரி பயிற்சியை மேற்கொண்டு இருந்ததுனாலதான் ஐபிஎல்ல கடைசியா ஒரு சதம் அடிச்சு இங்கிலாந்துல தற்பொழுது 2 இன்னிங்ஸ்ல 2 சதம் அடிச்சு இந்த இடத்துல நிலைச்சு நின்று இருக்கிறாரு. இவருடைய திறமை, அதாவது
அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியை விட தற்பொழுது செம்மையா விளையாடுறாரு. இதற்கான காரணம் சாவை நேர்ல பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் பயம் இருக்காது. அதுவும் இல்லாம இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தன்னுடைய திறமையை முழுமையா வெளிப்படுத்துறாரு. ஏன்னா யார் எப்ப சாவாங்கன்னே தெரியாது. அவருடைய சாவு பயத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பயிற்சியாளரும் சொல்லி இருந்தார். நாம பொதுவா இங்கிலாந்து டெஸ்ட் பத்தி பேசினாலே கம்பீரை பத்தி இழுக்காம இருக்க முடியாது. கிளர்க் அவர்கள், ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் வீரர் தெரியும்ல, இவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பேட்டிங் வரிசை அதிகப்படுத்தணுன்றதுக்காக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரையே ஓரம் உட்கார வச்சுட்டீங்களே கம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே விளாசி தள்ளி இருக்கிறாரு. ஏன் இப்படி சொன்னார்னா, இந்த இடத்துல யாரை இப்படி சொல்றாருன்னா குல்தீப் யாதவ் தான். குல்தீப் யாதவ் இருந்திருந்தா அவர் விக்கெட் எடுக்கிறாரோ இல்ல அந்த ஸ்பின்னோடைய பலம் அந்த கிரவுண்ட்ல செட் ஆகுதோ இல்லையோ, ஏன்னா ஜடேஜாவால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஆனா குல்தீப் யாதவ் ஏன் இந்த இடத்துல தேர்ட் ஸ்பின் பவுலரா இருக்கிறாருன்னா, அஸ்வின் அவர்களும் ஜடேஜா அவர்களும் தங்களுடைய தாக்கத்தை இவ்வளவு வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அவங்களே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த இடத்துல ஓடிஐல T20ல நம்பர் 1 பவுலரை தான், ஸ்பின் பவுலரை தான், நம்பர் 1 இடத்துல தான் அவர் தான் ஃபார்மேட்ல இடம் பிடிக்கிறாரு. ஆனா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் ஜடேஜா மட்டும் தான் இருக்கிறாங்க. குல்தீப் யாதவால கடைசி வரைக்கும் உள்ளவே வர முடியல. ஆனா இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய திறன் பெற்றவர். எப்படி பும்ரா அவர்களுக்கு இந்த கிரவுண்டு அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை, இது எப்படின்னா இருக்கட்டும் நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற ஒரு நிலையில தான் குல்தீப் யாதவும் இருக்கிறார். ஆகையினால அவரை பயன்படுத்தி இருந்தா இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா கம்பீர் அவர்கள் எங்களுக்கு 7-8 பேட்ஸ்மேன் வேணும்ன்றதுக்காக, கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேன் வேணும்ன்றதுக்காக இவரை தேர்வு செய்யாம, ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரை தேர்வு செய்யாம, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவுலரை தேர்வு செய்யாம பேட்டிங்கை மட்டும் எடுத்து வச்சிருந்தா எப்படி கம்பீர் சொல்லிட்டு கம்பீர் அவர்களை விளாசி இருக்கிறார். அந்த வகையில அடுத்த போட்டியில வாஷிங்டன் சுந்தரோ இல்ல குல்தீப் யாதவோ இல்ல இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டியோ யாரோ ஒருவர் உள்ள இடம் பெறுவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னா, முதல் டெஸ்ட் போட்டியில தோல்வி அடைஞ்சதுதான். 371 ரன் அடிச்சா அந்த ரன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அடிச்சிருக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய அணியை கூட அதுக்கு முன்னாடி இருந்து அடிச்சிருக்க முடியாது. இங்க பேஸ்பால்ன்ற ஒரு முறையை எடுத்துட்டு வந்ததுனாலதான், இங்கிலாந்து மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் போராடி ஒரு பக்கம் நொறுக்கி இருக்கிறாங்க இந்திய பவுலர்ஸ். அந்த வகையில இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டாங்க. இரண்டாவது டெஸ்ட்ல இந்தியா ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.